நாள் பூரா ஷூட் பண்ணிட்டு டயர்டாக வீட்டுக்கு வந்து பெட்டில் படுத்த அந்த சந்தோஷம் இருக்கே. இஸ்ன்ட் தட் த பெஸ்ட் ஃபீலிங்? சென்னை பல்லாவரத்துல பிறந்த சமந்தா இன்னைக்கு இந்திய சினிமாவோட முன்னணி நடிகையா உயர்ந்திருக்காங்க. பெரிய பின்புலம் எதுவும் இல்லாம தன்னோட விடாமுயற்சினால மட்டுமே சமந்தா இந்த இடத்தை அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு படத்துக்கு 7 கோடி வரைக்கும் சமந்தா சம்பளம் வாங்குறாங்க. இதன் மூலமா நயன்தாராவுக்கு அடுத்தபடியா அதிகம் சம்பளம் வாங்குற தமிழ் நடிகையா சமந்தா உயர்ந்திருக்காங்க. சினிமால தான் சம்பாதிக்கிற பணத்தை பிசினஸ்ல முதலீடு பண்ற சமந்தா அதன் மூலமாவும் கோடி கோடியா பணம் சம்பாதிச்சுட்டு வராங்க. ஆன்லைன்ல பெண்களுக்கான ஆடைகளை விற்பனை செய்யறது, ஃபுட் இண்டஸ்ட்ரி, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு ஏராளமான பிசினஸ்ல சமந்தா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில சமந்தாவோட சொத்து மதிப்பு இன்னைக்கு பல கோடிகள்ல உயர்ந்திருக்கு. நாக சைத்தன்யாவை விவாகரத்து பண்ணப்போ ஜீவனாம்சமா 250 கோடியை கொடுக்க முன்வந்தப்ப கூட அதை வேணான்னு சொன்ன சமந்தா இப்போ வரைக்கும் தன்னோட சொந்த உழைப்பால தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த வகையில சமந்தா ஆந்திராவில் இருக்க ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில 100 கோடி மதிப்புல தனக்குன்னு சொந்தமா பிரம்மாண்டமான ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா நாக சைத்தன்யா கூட அந்த வீட்டுல தான் சமந்தா வாழ்ந்துட்டு வந்தாங்க. வீட்டுக்குள்ளேயே நீச்சல் குளம், உடற்பயிற்சி கூடம், மினி தியேட்டர்னு சகல வசதிகளோட அந்த வீட்டை ரொம்பவே ஆசையா பார்த்து சமந்தா கட்டி முடிச்சாங்க. மேலும் இந்த வீட்டோட இன்டீரியர் டிசைனிங்காக ஒவ்வொரு பொருட்களையும் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செஞ்சாங்க. விவாகரத்துக்கு அப்புறமா சமந்தா மட்டும் இப்போ இந்த வீட்டுல தனிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இதே பகுதியில நாக சைத்தன்யா ஒரு வீடு வாங்கி இருக்கதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 15 கோடியில சமந்தாவுக்கு போட்டியா பிரம்மாண்டமான ஒரு வீட்டுல நாக சைத்தன்யா கூடிய சீக்கிரமே குடியேற போறதாவும் சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Oh, shit.